வணக்கம் மக்களே, வெள்ளிங்கிரி மலையில என்ன நடக்குது? அடுத்தடுத்து இளைஞர்கள் பலி, அதுவும் வெறும் 22 வயசு தாங்க. வாங்க தெளிவா பார்ப்போம். வெள்ளிங்கிரி மலை கோயம்புத்தூர் பூண்டி என்ற மலை கிராமத்துல இருக்கு. இந்த மலையோட உயரம் 5833 அடி, கிட்டத்தட்ட 6000 அடி. இந்த மலையில ஏறுனா ஏன் மூச்சு திணறல் வருது? நீங்க மலை மேக்சிமம் நைட் டைம்ல ஏறுங்க. பிகாஸ் டே டைம்ல ரொம்ப வெயில் அடிக்கும், ஹீட் ஸ்ட்ரோக் வரது கூட வாய்ப்பு இருக்கு. நைட் டைம்ல ஏறினா டார்ச் லைட் ரொம்ப முக்கியம். 4வது 5வது மலையில் ரொம்ப குளிரும். ஸோ ஒரு போர்வையோ ஜர்க்கினோ ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு 3 லிட்டர் தண்ணி கம்பல்சரி ஒரு ஆளுக்கு. கீழே தண்ணீர் 1 லிட்டர் 30 ரூபாய். பிஸ்கெட் பழம் எல்லாம் டபுள் ரேட். ஸோ வர்றப்ப தண்ணீர் கொண்டு வாங்க. மலையில் சுனைநீர் இருந்தாலும் கூட்டம் அதிகம்னால தண்ணீர் கொஞ்சம் கலங்கி வருது. ஸோ தண்ணீர் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வெள்ளி சனி ஞாயிறு கிழமையில ஏறுறாங்க. அப்போ கூட்டம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். மற்ற நாள் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் அப்போ கூட்டம் அதிகமா இருக்காது. மலை ஏறும் முன் என்ன செய்ய வேண்டும்? வெள்ளிங்கிரி என்பது தென் கைலாயம். இங்க வந்து சிவனை பார்க்கணும்னா அவன் அருள் வேண்டும். ஸோ 1 வீக் முன்னாடி ஒரு விரதம் மாதிரி இருக்கணும். செருப்பு போடாம வாக்கிங் போகணும். நான்வெஜ் 1 வீக் அவாய்ட் பண்ணுங்க. அப்புறம் ரொம்ப முக்கியம், சில எக்ஸசைஸ் பண்ணுங்க. நம்ம உடல் எந்த ஒரு உழைப்பு இன்றி திடீர்னு 7 மலை ஏறுனா கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால நிறைய பேருக்கு ஏற முடியல, மூச்சு திணறல் வருது. ஸோ அதனால கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி சர்க்கரை நோய் உள்ளவர்கள், நுரையீரல் நோய் உள்ளவர்கள், இதய நோய் உள்ளவர்கள், உயர் ரத்த அழுத்தம் உள்ளவர்கள், உடல் பருமன் அதிகமாக உள்ளவர்கள் மலை ஏற வேண்டாம். அங்க எந்த ஒரு மருத்துவ முகாமோ இல்ல கீழே வருவதற்கு எந்த ஒரு வசதியும் இல்லை. கீழே இருந்து ஆட்கள் தான் மேலே வரணும். அங்க உங்க உடல்நிலை மேலே போய் சரியில்லைன்னா கீழே இருந்து மேலே வரைக்கும் டோலி வரணும். அதுக்கப்புறம் தான் உங்களை எடுத்துட்டு மறுபடியும் கீழே வரணும். ஸோ அதை நினைச்சிட்டு நீங்க மலை ஏறுங்க. ஸோ எப்பயுமே முன்னெச்சரிக்கை ரொம்ப முக்கியம். மலை ஏறப்ப ஆரஞ்சு பழம், வாழைப்பழம், ஆரஞ்சு மிட்டாய் போன்ற உணவு எடுத்து செல்லுங்க. ஏன்னா சப்பாத்தி வேண்டாம். ஏன்னா அதற்கு ரொம்ப அதிகம் தண்ணீர் குடிக்கணும். இந்த வெள்ளிங்கிரி மலை உடலையும் மனதையும் சோதிக்கும். உடல் வலிமையும் மன வலிமையும் சிவன் அருள் இருந்தால் மட்டும்தான் இந்த சுயம்புநாதர் வெள்ளிங்கிரி பகவானை தரிசிக்க முடியும். எல்லாரும் சேஃபா மலை ஏறிட்டு போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றி.